உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் பூச்சிக்கடி எப்படி கடிக்குது? குழந்தைங்கள படுக்க வச்சுருக்கும்போது பக்கத்தில் ஏதாவது சிறு சிறு சாப்பிட்ட தீம்பண்டங்கள் வேறு சின்ன பிள்ளைங்க கீழே போட்டிருக்கோம், அல்லது பிள்ளைங்க மேலே பால் வாடை இருக்கும். தாய்ப்பால் குடித்ததால் அந்த பாலினுடைய வாடைக்கு எங்கேருந்தும் பூச்சிகள் வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கையில் வசம்பு கட்டுறாங்க. வசம்பு கட்டும்போது அந்த பால் வாடைக்கு எந்த பூச்சியும் வராது. வசம்பு இப்போ நிறைய பேர் கட்டுறதே இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கு பூச்சிக்கடி வந்துடும். அந்த பூச்சிக்கடி வந்துச்சுன்னா பொன் ஆவாரை, கிராம்பு, விளக்கெண்ணெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கிறோம். குழந்தைகளுக்கு பூச்சிக்கடி, அது பூச்சிக்கடினாக்கா மழைக்காலத்தில் இப்போ நகர்ப்புறத்துலேயும் சரி கிராமப்புறத்துலேயும் சரி சாக்கடைகள் அதிகமாகிடுச்சுன்றதுனால கொசுக்கடி எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கொசு கடித்தாலும் அது அலர்ஜி மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து அது சொரிஞ்சுக்கிட்டு புண்ணை பெருசாகிக்கிட்டு அதுக்கு சொரிய தெரியாது. அதனால் குழந்தையா இருக்கிறதுனால அது பாட்டுக்கு விட்டுரும். ஒரு பிள்ளைங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆகி அது நீர் கொப்பளம் மாதிரி பெருசாக இருக்கும். சொரிஞ்சு விட்டுச்சுங்கனாக்கா பெரிய புண்ணாயிரும். அந்த பூச்சிக்கடியை மாற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொன்னாவரையில் அரைச்ச சாறு எடுத்துக்கிறலாம். இந்த ரத்தத்தில் இருக்க நஞ்சுத்தன்மையை முறிக்கிறதுக்கு கிராம்பு பொடி 1 சிட்டிகை அளவு, விளக்கெண்ணெய் 1/4 ஸ்பூன். பூச்சிக்கடிகள், சிறு வண்டுகள், எறும்பு, கட்டெரும்பு, இந்த சித்தெரும்பெல்லாம் கடிச்சுனாக்கா கண்ணுக்கே தெரியாது. அதெல்லாம் கடிச்சிச்சுனாக்கா பிறப்புறுப்பு, அந்த பட்டக்ஸ் இதில் போய் நல்லா தடிமனாக இருக்க குழந்தைங்கனாக்கா அந்த தொடையில் கோடு இருக்கும், அதுக்குள்ளற போய் நின்றுக்கிறோம். எது குழந்தை அழுகுதுன்னே தெரியாது. இப்போ இதை வந்து முறிச்சு எடுத்துடலாம். இப்போ முறிச்சு எடுத்துட்டோம். இந்த மருந்தை உள்ளுக்க கொடுக்குறப்போ அந்த தடிப்பாக இருக்காது, புண்ணு வராது, கொப்பளம் வராது, எரிச்சல் இல்லாமல் சுவந்து இருக்கும். அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து முடிஞ்ச உடனேயும் குழந்தைக்கு சரியாயிரும். எந்த பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தாலும் இந்த மருந்தை தயார் பண்ணி கொடுத்துட்டிங்கனாக்கா குழந்தைங்களுக்கு எரிச்சல், வலி, அந்த பின்னாடி வந்து தடிப்பாக புண்ணாகாது. குழந்தைகளுக்கு பூச்சிக்கடி பொன்னாவரை, கிராம்பு, விளக்கெண்ணெய் இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து மருந்தாக தயாரித்து முறிச்சு எடுத்துருக்கு. இது அப்படியே குழந்தைக்கு கொடுத்தோம்னா உடலில் எந்த பூச்சிக்கடியாக இருந்தாலும் சரியாயிடும். குழந்தைக்கு பூச்சிக்கடிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.